ஒரு காலத்துல சாமுவேல்ங்கிறவரு தன்னோட குடும்பத்துக்காக பயங்கரமா உழைச்சவரு. ஆனா சமீப காலமா சாமுவேலுக்கு உடம்பு சரியில்லாம படுத்துக்கிட்டாரு. அவரோட குடும்ப பொறுப்பு மொத்தமே அவங்களோட பையன் கையிலயும் அவங்களோட மனைவி கையிலயும் தான் போச்சு. இங்க பாரு வேலு, அப்பாக்கு உடம்பு சரியில்லை, இனிமேல் நம்ம தான் பொறுப்பா பாத்துக்கணும். உங்க அப்பா படுத்து ஒரு வாரம் ஆச்சுடா. அவருக்கு சத்தான உணவு நம்மளால எதுவுமே கொடுக்க முடியல. நீ என்ன பண்ணு, நம்மளோட வேலுநாச்சியார் பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் கடனா ஒரு 1000 ரூபாய் வாங்கிக்க. அதுல சூப் எலும்பு கொஞ்சம் வாங்கிக்க. அப்புறம் நமக்கு ஒரு 1/2 கிலோ கறி வாங்கிக்கப்பா. அப்பாக்கு இந்த மாதிரி சத்தான பொருளா கொடுத்தாதான் அவர் உடம்பு சீக்கிரம் தேறி வரும். இல்லைன்னா சரியாகாதுடா கண்ணா, புரிஞ்சுச்சா? அம்மா, வேலுநாச்சியார் பாட்டி ஏற்கனவே கடன் கேட்குறோன்னு திட்டுறாங்க. இதுல இதையும் போய் நம்ம நின்னோம்னா நம்மள திட்ட மாட்டாங்களாமா? எனக்கு பயமா இருக்கு கேட்கறதுக்கு. அப்பாக்கு உடம்பு சரியில்லைலடா கண்ணா, நம்ம தான் நம்மளோட குடும்ப பொறுப்பை பார்த்துக்கணும். நீ கேட்டா எதுவும் சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பா கொடுத்துருவாங்கப்பா. நீ தான் கேட்டு எப்படியாச்சும் வாங்கிட்டு வரணும் போ. சரிம்மா, நான் அப்படியே வாங்கிட்டு கறியும் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க குழம்புக்கு ரெடி பண்ணுங்க என்ன? என்னடா வேலு, என்ன இந்த பக்கத்து வந்திருக்கிற? என்ன விஷயமா வந்திருக்க? பாட்டிமா, அம்மா ஒரு 1000 ரூபாய் மட்டும் கடன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இந்த மாச கடைசிக்குள்ள கடனை திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னாங்கம்மா. தயவு செஞ்சு கொடுங்க, அப்பாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஏண்டா, உங்க வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா ஏன் தலையை தான் போட்டு உருட்டுவீங்களாக்கும்? எப்போ பார்த்தாலும் இதே பொழப்பா போச்சு. 1000 கொடு 2000 கொடுன்னு புடி, மாச கடைசியில் கொடுக்க சொல்லு, புரியுதா? வேலு பணத்தை வாங்கிட்டு நேரா ஒரு கறி கடைக்கு போனான். அண்ணே, ஒரு 1/2 கிலோ மட்டன் கறி வெட்டிக்கோங்க. ஒரு 100 எலும்பு கொடுத்துருங்க. சூப் எலும்பு, சூப்பு வைக்கிறதுக்கு மாதிரி கொடுங்கண்ணே. பொறு வெட்டி கொடுக்குறேன். ஒரு 5 நிமிஷம் நில்லு, அப்படிதான் வெட்டி கொடுக்க முடியும். கடை வாங்கி எப்படியா கறி சோறு தின்றீங்க ஏண்டா? அண்ணே, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, வேற என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ணி சாப்பிட்டு தானே ஆகணும். பாவம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல. அங்க இருந்த கறி கடைக்காரரும் அவன் கேட்ட மாதிரி 1/2 கிலோ கறியை வெட்டி கொடுத்தாரு. வேலுவோட அம்மா கறி குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையா ஆக்குவாங்க. அவங்க வைக்கிற கறி குழம்பு மனம் தெரு மனம் வரைக்கும் வீசும். அந்த அளவுக்கு சுவையா வைப்பாங்க. வேலு இந்த கறி குழம்பு சாப்பிட்டுக்கிட்டே ஒரு யோசனையை யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஆஹா, அம்மா வச்ச கறி குழம்புனாலே தனி ருசி தான். இந்த ருசி யாராலையும் கொடுக்க முடியாது. என்ன ருசியா இருக்கு. ஏண்டா வேலு, என்னடா சாப்பிட்றத விட்டுட்டு என்னென்னமோ நினைச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லு அம்மாக்கும். அம்மா, எனக்கு ஒரு யோசனை. நம்மளோட ரோட்டு பக்கத்துல ஒரு இடம் காலியா தான் இருக்கு. அங்க வேணா நம்ம கறிக்கடை வைப்போமா? கறிக்கடைனா கறிக்கடையா வேணா, குழம்பு கடையா வைப்போமா? வேலு, நமக்கு இருக்கிற கடனுக்கு இப்போதைக்கு கறி குழம்பு கடை இல்லை, சாம்பார் கடை கூட வைக்க முடியாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. அம்மா, ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுறீங்க? நம்ம பாட்டிகிட்ட கடன் வாங்கலாம்ல. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி நம்ம இந்த 1 மாசத்துக்குள்ள கடன் அடைக்கிறோன்னு கேட்டால் தராமையா இருக்க போறாங்க. நான் சொல்றத நீ என்னைக்குதான் கேட்டிருக்க. உன்னோட முயற்சி பிரகாரம் என்ன வேணாலும் செஞ்சு பாருப்பா. ஏதாவது நமக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா சரிதான், போய் கேட்டு பாருப்போ. சரி, நான் கேட்டு காசு வாங்கிட்டு கறி வாங்கிட்டு வந்துடுறேன். நீ குழம்புக்கு ரெடி பண்ணு. நல்லா இப்போதைக்கு ஒரு சின்ன பேச நிறையா வச்சு கொடு. இது நல்லா வியாபாரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம் என்ன? வேலுநாச்சியார் பாட்டி, ஒரு நிமிஷம் வெளியே வாங்களே. என்னடா, இப்பதானே காசு கொடுத்து விட்டேன், அதுக்குள்ள என்ன வந்து திரும்பவும் நின்றுக்கிட்டு இருக்க? இல்லைங்க பாட்டி, எனக்கு ஒரு 5000 ரூபாய் கடன் இருந்தா கொடுங்க. நான் இந்த மாச கடைசிக்குள்ள உங்களோட கடன் முழுக்க நான் அடைச்சு காட்டுறேன். இது சத்தியம். என்னடா, முன்னாடி 1000 ரூபான்னா 5000 ரூபாங்கிற? என்ன உன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற? இருக்க கடன் தொகையெல்லாம் அதிகமாக்கிட்டே போகுது. இந்த மாசத்துக்கு உறுதி இல்லைன்னு எப்படி கொடுக்க முடியும்? பாட்டிமா, சத்தியமா நான் கொடுத்துருவேன். கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, நான் ஏத்துக்கிறேன். நான் கொடுக்காத வரைக்கும் நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது. சத்தியமா நான் கொடுத்துருவேன், கொடுங்க. என்கிட்ட கடனை கொண்டு வந்து சரியா கொடுத்தா சரி, புடி வாங்கிட்டு போ. அதே மாதிரி திரும்ப கொடுத்துருஎன்ன? அண்ணே, ஒரு 3000 ரூபாய்க்கு மட்டன் கறி கொடுத்துருங்கண்ணே. மிச்சம் 1000 ரூபாய்க்கு சிக்கன் கறி கொடுத்துருங்க என்ன? அடடடா, என்னால நம்பவே முடியலையே. 3000 ரூபாய்க்கு ஆட்டுக்கறியா? ஏண்டா, எப்போதுமே 1/2 கிலோவுக்கு தவிர்த்து நீ வாங்கவே மாட்டியே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு எதுக்கா 3000 ரூபாய் கேக்குற? எல்லாம் ஒரு விஷயமா தானே. தயவு செஞ்சு நான் கேக்குறத கொஞ்சம் சீக்கிரம் வெட்டி கொடுங்க. அவனும் கறியை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனான். அவங்க அம்மா கறி குழம்பு சுவையா வைக்கிறனால அவங்க அம்மாட்டே கொடுத்து சுவையா சமைச்சுக்கிட்டு இருந்தான். இதோட வாசனை கம 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 நடிச்சிட்டு இருந்தது. இதை எடுத்துட்டு போய் ரோட்டோரத்துல வியாபாரத்துக்கு வச்சான். வாங்க, நல்ல மட்டன் குழம்பு சூப்பரா இருக்கும். கறி சோறு வாங்க. ஒரு சாப்பாடு வெறும் 80 ரூபாய் தாமா. வாங்க. ஒரு லாரி டிரைவர் மற்றும் லாரியை நிப்பாட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்தாரு. என்னப்பா, கறி குழம்பா?
ஆகா, இந்த கறி குழம்பு மனம் இந்த இடத்த கிராஸ் பண்ண விட மாட்டேங்குதே. ஆமாங்கய்யா, 80 ரூபாய் தான். மனம் சுவை எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா தினமும் இங்கதான் வந்து சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு பாருங்க. அந்த லாரி டிரைவரும் அந்த மட்டன் குழம்ப வாங்கி சாப்பிட்டது மெய் மறந்து போயிட்டாரு. ஆகா, என்ன ருசி. இதுக்கு முன்னாடி இப்படிலாம் ஒரு சாப்பாடை சாப்பிட்டதே இல்லையேப்பா. என்ன ருசி. ஆகா, உண்மையிலே உன்னோட கறி குழம்பு ரொம்ப அருமையா இருக்குப்பா. இந்த கறி சோறை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. என்னோட நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லி இங்க சாப்பிட சொல்ல போறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த 80 ரூபாவை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. அட, வந்த கஸ்டமரே இதுக்கு ரொம்ப நல்ல ரிவ்யூ சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த வழியா பஸ் ஸ்டாப் இருக்கனால பஸ்ல இருந்து இறங்கி வந்த நிறைய பேர் இந்த கறிக்கடையை பார்த்துட்டு வந்தாங்க. அடே குமாரு, இங்க பாத்தியா இறங்குற இடத்துல கறி விருந்து போட்டிருக்காங்க. அடடடடா, மனம் சூப்பரா இருக்கேடா. ஆமா, ஒரு கறி சாப்பாடு எவ்வளவு? 80 ரூபாவாண்டா, பரவாயில்லையே. ஆமாங்கண்ணே, ஒரு கறி சாப்பாடு 80 ரூபாய் தான். வாங்கி சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி பஸ்ல இருந்து இறங்கி வரவங்கலாம் நிறைய கறி சாப்பாடுகளை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏப்பா, நீ நல்ல இடத்துல தான் வந்து கடையை போட்டிருக்கிற. இங்க உன்னோட கடையில நறுமணம் கூட ரொம்ப அருமையா இருக்கே. இந்த பஸ் ஸ்டாண்டை தாண்ட விட மாட்டேங்குது. சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை. இதோ குடுக்கறையா, நீங்க உட்காருங்க. அங்க வந்த நிறைய பேர் வேலுவோட கடையில நல்ல கறிகளை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. வேலுவோட கடை ரொம்ப ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சது. வழக்கம் போல காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலு கடை போட ஆரம்பிச்சான். அட கடவுளே, என் சொந்த உழைப்புல இன்னைக்கு நான் 5000 6000 வரைக்கும் நான் சம்பாரிச்சிட்டேன். எனக்கு இது போதும்பா. இனிமேல் நான் நல்லா வந்துருவேன். அவங்க அம்மா அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லான்னு வேலு வேகமா ஓடி வந்தான். என்னாச்சு வேலு, உன் கறிக்கடை நல்லா போச்சா இல்லையா? இல்ல நல்லா போகலையாப்பா? அம்மா, கறிக்கடை ரொம்ப அருமையா போச்சுமா. நினைக்கும் போதுதான் சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு நான் போட்டது என்னமோ 3000 ரூபாய். ஆனா எனக்கு எடுத்தது 6000 ரூபாய் பாத்துக்க. அதுல செலவெல்லாம் போக கிட்டத்தட்ட எனக்கு 2000 ரூபாய் வருமானம் மட்டுமே நிக்குது. இதாம்மா என்னோட முதல் சம்பளம். இதை வச்சு அப்பாக்கு சீக்கிரம் குணமடைய வச்சிருவோம். நம்ம வேலு நாச்சியார் பாட்டியும் கடனையும் அடிச்சிருவோம். பாவம், நமக்கு உதவி பண்ணது அவங்கதான். அவங்க கடனை சீக்கிரம் அடிச்சிடலாம். வேலு, உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. உன் அப்பா கூட இவ்வளவு சாதிச்சதில்ல. ஆனா நீ எவ்வளவு திறமையானவே. அவங்க அம்மா அவனை ரொம்ப கொஞ்சினாங்க. எதுலையுமே சோர்ந்து உக்காந்துராம எல்லாத்துலயுமே முயற்சி பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம குட்டி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.